ஹாய் வர்ஸ், போன வீடியோவில் சுந்தரர் திருவாரூர் குளத்தில் தங்கத்தை எடுத்து மச்சம் பார்த்து சரியாகிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த வீடியோவை பார்ப்போம். இதுக்கப்புறம் சில நாள் அங்கேயே தங்கியிருக்காரு. அவருக்கு சிவத்தலங்களுக்கு போகணும்னு ஆசை வருது. இங்கேருந்து கிளம்பி சிவத்தலங்களுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அதில் திருநள்ளாருக்கும் போறாரு. திருக்கோலக்கா போனதும் அங்கே திருஞான சம்பந்தருக்கு பொற்தாளம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த நிகழ்வை குறிப்பிட்டு திருப்பதியத்தை பாடுறாரு. இதுக்கப்புறம் சீர்காழிக்கும் போய் அங்கே இருக்கிற தலங்கள்ல திருப்பதியத்தை பாடி அதுல திருஞான சம்பந்தர் குறிப்பிட்டும் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி திருக்குறுகா ஊர் வர்ற வழியில அவருக்கும் அவர் தொண்டர்களுக்கும் பசிதாகம் ஏற்படுது. இதனால சிவனும் இவருக்காக இந்த இடத்துல வேதியரா வந்து பந்தல் அமைச்சு பொதி சோறும் தண்ணியும் வச்சு காத்துட்டு இருக்காரு. பந்தலை பார்த்த சுந்தரரும் அவரோட தொண்டர்களும் பந்தல் கீழே நிக்கிறாங்க நிழலுக்காக. அவங்க எல்லாருமே சிவாய நமக சிவாய நமக சிவாய நமகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற வேதியரான சிவன் ரொம்ப பசியா இருக்கு இங்க போல இருக்கே, என்கிட்ட பொதி சோறும் தண்ணியும் இருக்குது, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட சுந்தரர் நானும் சாப்பிட்டு தொண்டர்களுக்கும் எடுத்து கொடுக்கிறாரு. ஆனா சாப்பாடு குறையாம அல்ல வளர்ந்துகிட்டே வருது. அந்த இடத்துக்கு பொதுமக்களும் வராங்க, அவங்களுக்கும் சுந்தரர் எடுத்து கொடுக்கிறாரு. அந்த நேரத்திலையும் அந்த அன்னம் குறையாம வளர்ந்துகிட்டே வருது. இதை பார்த்தா எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் தூங்க போறாங்க. இவன் சுந்தரர்கிட்ட பேசிக்கிட்டே தூங்குறாரு. சுந்தரர் கழிச்சு கண்ணை முடிச்சு பார்த்தா அங்க வேதியரோ பந்தலோ பொதி சோறோ எதுவுமே இல்ல. சுந்தரர் வந்தது சிவன் தான் அப்படின்னு உணர்றாரு. இத்தனை ஏமாற்றை அறிந்திலே அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்பதியத்தை பாடி திருக்குறுகா ஊர்ல இருக்கிற சிவனை வணங்குறாரு. இதுக்கப்புறம் வழியில சில சிவத்தலங்களுக்கு போறாரு. தொண்டை மண்டலத்துக்கு போகணும்னு அவருக்கு ஆசை வருது. தொண்டை மண்டலத்திலேயே முதல்ல திருக்கழுகுன்றத்துக்கு போறாரு. திருக்கச்சூருக்கு போறாரு. அந்த நேரத்துல மதிய வேலையா இருக்கிறனால சுந்தருக்கு பசி எடுக்குது. ஆனா சமையல்காரன் யாரும் வரல. தொண்டர்களும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. சுந்தரர் சோர்வாயி செவுத்துல சாதி நின்றுட்டு இருக்காரு. அங்க சிவருமான் சிவனடியார் மாதிரி திருவோடி ஏந்திட்டு வர்றாரு. சுந்தரர் பார்த்த உடனே ரொம்ப களைப்பா இருப்பு போல இருக்கே, நான் ஒவ்வொரு வீடுகளும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி உணவை வாங்கிட்டு வந்து சுந்தரருக்கு கொடுக்கிறாரு சிவன். சுந்தரரும் அந்த உணவை சாப்பிட்றாரு. சுந்தரர் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அங்க வந்திருந்த சிவன் மறைகிறாரு. வந்தது சிவன் தான் அப்படின்னு தெரிஞ்ச ஆனந்தப்பட்ட சுந்தரர் முதுவாய் ஓரி கதற அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்பதியத்தை பாடுறாரு. இதுக்கப்புறம் காஞ்சிக்கு வராரு. திருக்காளஹஸ்திக்கு போய் கணப்பநாயனாரை வணங்குறாரு. அங்கிருந்து வடநாட்டுல இருக்கிற ஸ்ரீபர்வதம், ஸ்ரீ கேதாரமலை இதெல்லாம் வணங்கி திருப்பதியத்தை பாடுறாரு. இதுக்கப்புறம் திருவொற்றியூருக்கு வராரு. அங்க 3 வேளையும் எழுத்தறியும் பெருமான் அப்படிங்கிற சிவனை வணங்கி அங்கேயே தங்கி திருப்பதியத்தை பாடுறாரு. இந்த கதையோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.